ஸோ யூபிஎஸ்சியோட பயிற்சி பற்றை ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு பயிற்சி பற்றை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரே நிமிஷம் கட் ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப லிங்க் அனுப்புகிறேன். கேக்குதா எல்லாருக்கும் சவுண்டு? கேக்குது சார். ஓகே. ஒரே ஒரு செகண்டு. ஃபேஸ்புக் லைவ் மட்டும் போதான்னு யாராவது பார்த்து சொல்லுங்களேன். ஃபேஸ்புக் லைவ். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அப் டு 4 o'clock வரைக்கும் நம்ம கிளாஸு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னா அந்த எக்ஸாமோடைய ஹோல் பேட்டர்னை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ யூபிஎஸ்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சே வந்து தேடாதீங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தேடி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படிக்கவே வந்து முடியாது. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாலும் அதில் கிடைக்காத பெனிஃபிட் ஓல்டு கொஷினை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பண்ணணும், ஓல்டு கொஷினை மேக்ஸிமம் வந்து இது பண்ணணும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஷின்லேருந்து எக்கச்சக்கமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறையா கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கான ப்ரூஃபையும் நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு அகாடமியில் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறதும் படிக்காமலே வந்து ஸ்கிப் பண்ணுறதோட யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷினை நீங்கள் வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ அந்த ஒரிஜினல் கொஷினை வந்து பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கான எல்லா தகவலும் மெயினாக வந்து கிடைக்கும். அந்த ஒரிஜினல் கொஷினை எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ upsc.gov.in upsc.gov.in இதுதான் வந்து யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் இணையதளம். இந்த இணையதளத்துக்கு வந்து போனீங்கன்னா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸே வந்து பண்ணணும். இப்போ டிஎன்பிசியில் குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? குரூப் 4க்கு படித்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எதாவது வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஷினை மட்டும் வந்து பார்ப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா டிஎன்பிசியில் அதர் எக்ஸாம்ஸ் எக்கச்சக்கமான தேர்வுகள் வந்து நடத்துகிறாங்க இல்லையா? இன்ஜினியரிங் சர்வீஸாக வந்து இருக்கட்டும், இந்த மாதிரி பல தேர்வுகள் வந்து நடத்துவாங்க. அந்த கேள்வித்தாள்களையும் என்ன பண்ணுவீங்க பார்க்கணும். அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசிக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதே பேட்டர்னில் என்ன பண்ணணும் அப்படின்னா யூபிஎஸ்சியும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் 2008 ரீசன்ட் கேள்விகள் வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் போனீங்கன்னா கம்பைன் கிரேட் எக்ஸாமாக வந்து இருக்கட்டும், கிரேட் பியாக இருக்கட்டும், சிஐஎஸ்எஃபாக வந்து இருக்கட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுடைய கேள்வித்தாள்கள் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து போனீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ்க்குள்ள எல்லா கொஷின் பேப்பரும் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் இன்னும் என்ன பண்ணக்கூடாது, மெட்டீரியல் தேடி கொஷின் பேப்பரை தேடி வந்து அலையக்கூடாது. A to Z யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் வெப்சைட்டில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்டிஏ எக்ஸாம், சிடிஎஸ் எக்ஸாம், சிஏபிஎஃப் எக்ஸாம், கம்பைன் மெடிக்கல் சர்வீஸ், அதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ், ஸோ யூபிஎஸ்சி தான் எல்லா எக்ஸாமுக்கும் தலைவர். ரைட்டா? ஸோ அந்த தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகளுக்கு இந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ யூபிஎஸ்சியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வையும் சிறப்பாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸும்
யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸையும் யூபிஎஸ்சி இன்டர்வியூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாத்தில் உங்களால் வந்து கொண்டு போக முடியும். அதற்கான வழிமுறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ எது தேவையோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களால் மிக எளிமையான முறையில் இந்த தேர்வை அணுக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது டெஸ்ட் பேட்ச் தேடி 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 அலையாதீங்க. டிஎன்பிசி யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷின்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். யூபிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக் கொடுக்கும். யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கேள்வித்தாள்களை நீங்கள் வந்து பாருங்கள். அதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சியோட இணையதளத்துக்கு வந்து போய்க்கோங்க. அந்த இணையதளத்தில் கேள்வித்தாள் வந்து இருக்கும். அந்த கேள்வித்தாளை நீங்கள் வந்து பதிவிறக்கம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 2023ல கேள்வித்தாளை வந்து பார்ப்போம். 2023ல கேள்வித்தாள். ஸோ இந்த கேள்வித்தாள் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அனுப்பிச்சிருக்கேன். திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புகிறேன். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இதில் யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஓகே, யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருங்க காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போனீங்கனாலே எல்லா கொஷின்ஸும் வந்துருக்கும். நீங்கள் சும்மா உட்காந்து மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கனாலே போதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸில் சிசாட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ என்ன பண்ணுறோம், ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இந்த வகுப்பில் முழுக்க முழுக்க ஒரு கொஷினை எப்படி அணுகணும், கொஷின் பேப்பரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த கொஷினில் ஜென்ரல் ஸ்டடீஸில் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஒரு 45 கொஷின்ஸ் வந்து போட்டாலே ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு என்ன வகையோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ரைட். ஸோ இப்போ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சார்ந்த ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருங்க. அது ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஒரு நிமிஷம். ஆகுது சார். ஓகே. கொஸ்டின் பேப்பர் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐஎம்எஃப் சார்ந்த கொஷின்ஸ். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்த கொஷின் எந்த டாபிக் கீழே வருது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய ஐஆர் கொஷின் எந்த டாபிக் கீழே வருது? எக்கனாமிக்ஸ் சார். எக்கனாமிக்ஸ். ஓகே. தென் மியூட் பண்ணுங்க, குழந்தை கத்திட்டு இருக்கு. அடுத்து யாரு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ல முடியலன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். உலக பொருளாதாரம் சார். அவங்க தமிழ்ல சொல்றாங்க, நீங்க இங்கிலீஷ் சொல்றீங்க. அடுத்து வேற யாராவது? எக்கனாமிக்ல பேங்கிங் டாபிக்ல வருது சார். எக்கனாமில பேங்கிங். ஓகே. அடுத்து வேற யாராவது? எப்படிமா? வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் சார். வெரி குட். வேர்ல்ட் ஆர்கனைசேஷன். வெரி குட், வெரி குட். அடுத்து அடுத்து சொல்லுங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்வி யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் 2023ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு கொஷின்ஸு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் வந்து நினைக்கலாம் யூபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு தேர்வு, ஸோ அதில் வந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னே வந்து தெரியாது, அப்படி இப்படின்னு வந்திருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது உலக நாட்டு உறவுகள், இது உலக நாட்டு உறவுகள் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்டா? இது என்ன பண்ணியிருக்காங்க, உலக நாட்டு உறவுகள் சம்பந்தமாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பை வந்து பாருங்கள். ஸோ நமக்கு ஓவராலாக என்னென்ன சப்ஜெக்ட்லாம் யூபிஎஸ்சியில் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். முழுக்க முழுக்க நான் என்ன பண்ண போகிறேன்னா 2023 கொஷின்ஸை அக்கு வேறா ஆணி வேறா கம்பேர் பண்ணி பழைய கொஷின்ஸை நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா
நீங்க திரும்பவும் ஒரு சில பேர் வந்து டெஸ்ட் பேட்ச்னு இருக்கீங்க, அதுன்னு இருக்கீங்க. பாஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2023ல 80 கொஸ்டினுக்கு மேல எக்ஸாம்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ப மாட்டீங்க, நான் அதுக்கான ப்ரூஃபையும் ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டா காமிக்கிறேன். இப்போ ஓவராலா நம்ம டிஎன்பிசியில படிக்கிற மாதிரி, டிஎன்பிசியில ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி வந்து படிப்போம் இல்லையா, அதே பேட்டர்ன்ல யூபிஎஸ்சியில என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து படிப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க அடுத்து குரூப் 4 வருது, யூபிஎஸ்சி வந்து வருது, எதை பேலன்ஸ் பண்ண, எதை படிக்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு நான் சொல்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராக் பண்ணிடலாம். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில, டிஎன்பிசியை பொறுத்தவரையில யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஒரே பேட்டர்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். ஸோ அந்த யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில நமக்கு யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கக்கூடிய மெயின் கோர் ஐடியாவை நீங்க என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு வந்து பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கணும். ஆனா யூபிஎஸ்சிக்கு இந்திய லெவலு, அதர் ஸ்டேட்ல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போதுமானது. ரைட்டா? ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து மிக தெளிவான முறையில் எது எது என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு குரூப் 4க்கு உருவாக்குன அதே டாபிக் வச்சு நான் யூபிஎஸ்சி பேட்டர்னா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம், சிஸ்டம் ஹேங் ஆகிக்குது, அப்படி லைன்ல இருங்க. ஓகே, இதே பேட்டர்ன்ல மொத்தம் டிஎன்பிசியை பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரு 21 பாடம் வந்திருக்கு, யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில ஒரு 10 பாடம் வரும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூபிஎஸ்சியில என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். ஸோ யூபிஎஸ்சியில ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் இந்தியா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் இந்தியா வந்து படிக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, தமிழ்நாடு லெவல்லையும் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. தமிழ்நாட்டு லெவல் இதுவும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து உண்டு, விட்டுறக்கூடாது. ரைட்டா? ஸோ அது வந்து படிச்சுக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி ஸ்கிப் பண்ணிடலாம். ஜியாகிரபி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஒரு சப்ஜெக்ட், தென் ஹிஸ்டரி ஒரு சப்ஜெக்ட், தென் ஜியாகிரபி ஒரு சப்ஜெக்ட். 1 2 3. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் பாலிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1. ஓகே, அடுத்து ஐஆர், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஒரு சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 7வது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இந்த சிடிஎஸ்சி என்டிஏ எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா யூபிஎஸ்சிக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அதெல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான், அது ரேரா தான் வந்து கேட்பாங்க. அதுக்காக நீங்க சயின்ஸை போட்டு முட்டி மோதக்கூடாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன வரும், கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் வந்து வரும். இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் வந்து வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது இன்ஸ்டியூட் மேகசினை போட்டு மாங்குன்னு வந்து படிப்போம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண வராங்க, ஹிஸ்ட்ரிலையோ ஜியாகிரபிலையோ பாலிட்லையோ எக்கனாமிலையோ வந்து கேட்டு வச்சிருவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறதுக்கே ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க, ஜியாகிரபில இருந்து கேட்பாங்க, ஏன்ஷியன்ட் இந்தியாவில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில வந்து கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ யூபிஎஸ்சியோட பேட்டர்னே அதான், கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு காரணம் ஸ்டாண்டர்டான ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணும் பட்சத்தில் மிக எளிமையான முறையில் உங்களால் இந்த தேர்வை நீங்கள் வந்து அணுக முடியும். ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல், அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் டாபிக்ஸ். நீங்கள் டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கே என்ன படிப்பீங்க, எக்ஸ்ட்ரா தமிழ், ஓகே, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து படிப்பீங்க. அது யூபிஎஸ்சிக்கு இந்த பெரியார் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தேவை, வைக்கம் சத்தியாகிரகா அந்த மாதிரி
மற்றபடி நீங்க பெரிய லெவல்ல எஃபோர்ட் வந்து போட வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் வந்து இது. இந்த ஒரிஜினல் கொஸ்டினை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம ஆட்சியர்களியோட 2-in-1 புத்தகம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், கம்பேர் பண்றேன். பொதுவா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து கேட்ட கொஸ்டினே வந்து கேட்க மாட்டாங்க அப்படி இப்படிம்பாங்க. ஆனா நான் இப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும், ஏன்னா இன்னைக்கு நான் வந்து பயிற்சி வந்து கொடுப்பேன். நீங்க அடுத்தடுத்த கொஸ்டினா என்ன பண்ணணும், 2023 வந்து பயிற்சி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து 2022, 21 அப்படி நீங்க ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் என்ன கொடுக்குறேனோ அதை என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பயிற்சியோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது தமிழ் மீடியம் படிச்சாலும் வந்து பரவாயில்ல, கரெக்டா நீங்க வந்து கீவேர்டை பிடிச்சா போதும். ஓகே, ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஏசியன் பேங்கா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டா, யூஎன் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவா, வேர்ல்டு பேங்கா. இப்போ இந்த ஆப்ஷன் இது வந்து என்ன சொல்லுவோம்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து சொல்லுவோம். அது என்ன 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விளக்குறேன். இந்த மாதிரி கேள்விகளை அணுகிறதுக்கு நீங்க வந்து ரொம்ப 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 கவனமா செயல்படணும். ஏன்னா இருக்கக்கூடிய கொஸ்டின்ல அதிகபட்சமான கேள்விகள் 50%, அரௌண்ட் 45% இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல தான் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, கொஸ்டின் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். கொஸ்டின் ஃபார்மேட் என்ன? ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படின்னா இது வந்து நானா ரிசர்ச் பண்ணி உருவாக்குனது. இது எந்த புத்தகத்திலையும் எந்த கோச்சிங் சென்டர்லையும் எங்கேயுமே வந்து கிடைக்காது. இது நான் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட், அதுல 1 ஒன்லி இருக்கும், 2 ஒன்லி இருக்கும். ஓகே, போத் 1 and 2 இருக்கும், நெய்தர் 1 and 2 இருக்கும். அதாவது ஓவராலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓவராலா ஒரே சொல்லுங்க. ஸோ ஓவராலா அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஓவராலா அந்த பேட்டர்ன்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், ஓகே எந்தெந்த கொஸ்டின் என்னென்ன ஃபார்மேட்ல கேட்கறாங்க, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். மீட்டிங் 100 மெம்பர்ஸ் தான் அட்டன் பண்ண முடியுதா? ஓகே, இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க, 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கு. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஸோ இப்போ இதுல மொத்தமே 1 கரெக்டானு பார்க்கணும், 2 கரெக்டானு வந்து பார்க்கணும், போத் கரெக்டா அப்படின்னு வந்து பார்க்கணும். கரெக்டா தப்பா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனு எளிமையான முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா சால்வ் வந்து பண்ணிடலாம். இப்போ மற்ற கொஸ்டின்லாம் நீங்க அதிகமா எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். இந்த கொஸ்டின் 15க்கு 15 அசால்ட்டா வந்து எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அது என்ன ஆப்ஷன் எலிமினேஷன், அந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு வந்து சொல்றேன். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ரைட்டா? அதுல ஏவா, பியா, சியா, டியா அப்படின்னு இது பண்ணும். கிட்டத்தட்ட இது என்ன பண்ணுவாங்க, 29 கொஸ்டின்ஸ் ஓவராலா, 29 கொஸ்டின்ஸ் ஓவராலா வந்து கேட்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு, அதையும் நான் வந்து சொல்றேன். இது வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இதுக்கு பேரு 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 11 கொஸ்டின்ஸ் வந்து வரும், 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டைப். 4 ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டைப்ஸ்.
இது ஆவரேஜா கிட்டத்தட்ட 42 கொஷின்ஸ் கிட்ட இதுல இருந்து உங்களுக்கு மெயினா வந்து கேட்பாங்க. 42 கொஷின்ஸ் கிட்ட. அப்போ இந்த மாதிரி கேள்விகளை நீங்க அணுகும் பொழுது என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். உங்களுடைய 100 கொஷின்ஸ்ல 40 to 45 கொஷின்ஸ் இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேட்குறாங்க. அப்போ இதுல நீங்க வந்து கவனம் பண்ணாம சும்மா ஏ பின்னு குறிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலே வெயிட் ஆனது. அதனாலதான் இங்க காமிச்சேன். ஸோ இது வந்து என்ன டைப்பு? 4 ஸ்டேட்மெண்ட்ல ஏபிசிடி டைப். ரைட்டா? இந்த பேரெல்லாம் நானா விட்டது. ஸோ அது வந்து கொண்டு போகணும் இந்த கான்செப்டை அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா வந்திருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்மெண்ட். 1 2 3 4 5 இருக்கா? இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 1 2 3 4 5 6 6 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம இதெல்லாம் ஈஸியாக தூக்கி விட்டுலாம். இதுக்கு நான் ஒரு சில டெக்னிக் வந்து சொல்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? சால்வ் வந்து பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்தது வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கொஸ்டின் 7 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். என்னடா இது 7 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட்? இது யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் ஃபார்மேட்ல இப்படி தான் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க? டிசைன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் 6 ஸ்டேட்மெண்ட் 7 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலே வெயிட் ஆனது. ஃபர்ஸ்ட் வெயிட் ஆனது என்னது? 6 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். சாரி 4 ஸ்டேட்மெண்ட்ல ஏபிசிடி டைப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆனது 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அப்போ 4 ஸ்டேட்மெண்ட்ல ஏபிசிடி டைப்பும் இங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஏபிசிடி டைப்பையும் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினையும் கவனமா கையாளணும். இதை சரியா நீங்க கையாளும் பட்சத்துல உங்களால என்ன பண்ண முடியும்? ப்ரிலிம்ஸ் அசால்ட்டா வந்து கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த வரைக்கும் இந்த பேட்டர்னை தெரியாம இருந்திருப்பீங்க. யாருக்கெல்லாம் வந்து புதுசா தெரியுதோ அவங்க என் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து தெரியாது அப்படின்னு உண்மையாவே நினைக்கிறவங்க என்னன்னு டைப் பண்ணுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் 50% கிட்ட. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ போதும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து ஃபார்மேட். அப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அணுகும் பொழுது ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. இது எது ரிலேட்டடானது? பொதுவா நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு உள்ள போலனாலும் ஓவராலா தெரியும் இது ஹிஸ்டரி கொஸ்டினா ஜியோகிராஃபி கொஸ்டினான்னு உங்களால வந்து கண்டறிய முடியும். இது இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா? அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு டிஎன்பிசியில இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல உலக நாட்டு உறவுகள்ல நம்ம வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ உலக நாட்டு உறவுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ஸோ இங்க ஃபினான்ஸ் ரீதியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து படிக்கணும். ஸோ ஃபினான்ஸ் ரீதியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல உலக லெவல்ல வந்து படிக்கும்போது IMF இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் பேங்க், வேர்ல்டு பேங்க். இப்போ ரீஜனல் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. பிரிக்ஸ் உலக நாட்டு பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா? அது கீழே நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுத்தாங்க. இதே மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதெல்லாம் பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை பத்தி கண்டிப்பா வந்து படிக்கணும். அதுக்கு கீழே வருஷம் வருஷம் IMF பத்தி வருஷம் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ இங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு கீழே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரைட்டா? ஸோ இப்போ இதே பேட்டர்ன்ல இது 2023 கொஸ்டின்ஸ். இதே பேட்டர்ன்ல யூபிஎஸ்சியில கேட்டிருக்காங்களா? உண்மையாவே இப்படிலாம் நடக்குமா? இது கதையா இல்ல உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன். நம்ம ஆச்சரியக்கல்வி 2-in-1 புத்தகத்துல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டே இது பண்ணலாம். நீங்க உடச்சி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட்ல 2010ல
வேர்ல்டு இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க 2010ல. இங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஓரியன்டா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே 2022ல ரேபிட் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2020ல கோல்டு ட்ரென்ச் வந்து கேட்டிருக்காங்க. 2016ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஃபினான்ஸ் கமிட்டியை வந்து பார்த்துருக்காங்க. 11ல கிராண்ட் லோனை வந்து கேட்டிருக்காங்க. 2016ல வந்து பாத்தீங்கன்னா IMF உடைய STR பத்தி வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ கொஷின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு ரெகுலரா கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்போ அந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும், பக்காவான முறையில தெரிஞ்சுக்கணும். இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ இது நான் மாத்தி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 2021 கொஷின்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அப்போ வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரே போய் என்னங்க செயலதே கட்டணும். ஏதாவது டவுட் கேட்பீங்கன்னு மியூட் எடுத்து வச்சா சைடில் வந்து பேசிட்டீங்க. ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்போ கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். கொஷின் ரொம்ப 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 ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. நாம எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அது ஓரியன்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் மிக எளிமையான முறையில் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இது கஷ்டமான தேர்வே வந்து கிடையாது. ரொம்ப 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 ஒரு எளிமையான தேர்வு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, கேட்ட கொஷினே தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? ஸோ அடுத்த இது வந்து பார்ப்போம். அப்போ ரேபிட் அப்படிங்கக்கூடிய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ அது வந்து 2021 கொஷின்ஸு, நான் 2023 கொஷின்ஸு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணேன், கொஷின் எப்படி இருக்கு, என்ன பேட்டர்னில் இருக்கு பாருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸில் நம்ம 2021 கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக எப்படி கேட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023ல கேட்கப்பட்ட கேள்விகளை நான் என்ன பண்ண போறேன், ரிசர்ச் வந்து பண்ண போறேன். ரைட்டா? ஸோ அப்போ இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட் ரெகுலராக வந்து கேட்டிருக்காங்க. அதே பேட்டர்ன்ல ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் சவுண்டு ஓகேவா? சவுண்டு கேட்கலன்னுட்டுறீங்க. ஓகே, ஸோ 2023 கொஷின்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீலம் ரிவர் எந்த லேக் வழியா பாஸ் ஆகுதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஜீலம் ரிவர் எந்த லேக் வழியா பாஸ் ஆகுது, கிருஷ்ணா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேக் வழியா வந்து பாஸ் ஆகுது, கண்டக் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கன்வர் லேக் வழியா வந்து ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கக்கூடிய பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அகெயின் என்ன பண்ணணும், ஜாகிரபியில லேக்கை பத்தி வந்து படிக்கணும், ரிவரை பத்தியும் வந்து படிக்கணும். பொதுவாக டிஎன்பிசியில் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த லேக் என்ன, சாம்பார் லேக் எங்கே இருக்கு, ராஜஸ்தானில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எந்த லேக்கில் எங்கே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணுறாங்க, பொதுவாக கொஷினாக வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த பேட்டர்னில் ஜாகிரபியில் ரிவர் ஓரியன்டாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து 100% உண்டு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ இங்க மெயினா லேக் ரிவர் சம்பந்தமா உங்களுக்கு எதுல ஜாகிரபியில வந்து வருது. அப்போ இந்த கொஸ்டினை நீங்க வந்து பார்க்கும் பொழுது இது என்ன ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்? சும்மா ஜாலியா பண்ணுங்க, இதெல்லாம் நம்மளா கத்துக்கிறது தான், இது ஒன்றும் மாய மந்திரம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுக்குறேன், இன்வால்வ் ஆகி பண்ணுங்க. ஓகே, 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி 1 ஒன்லி கரெக்டு, 2 ஒன்லி, 1 and 2 ஒன்லி கரெக்டு, 1 and 3 ஒன்லி கரெக்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்லி 1, இந்த இதுல ஏதாவது 1 தான் கரெக்டு, இந்த இதுல ஏதாவது 2 தான் வந்து கரெக்டு, இந்த இதுல ஏதாவது 3 தான் கரெக்ட், 3மே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், இங்க
ஒன் ஒன்லின்னா 1 மட்டும் ரைட்டா இருக்கலாம், 2 மட்டும் ரைட்டா இருக்கலாம், 3 மட்டும் ரைட்டா இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? 1 கரெக்டா அப்படின்னு வந்து பார்க்கணும், 2 கரெக்டானு வந்து பார்க்கணும், 3 கரெக்டானு வந்து பார்க்கணும். ரைட்டா? அடுத்து ஒன்லி 2 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒன்லி 2வா அப்படின்னு வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? யாராவது வாய்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டான்னு பார்க்கணும் சார். இல்ல இல்ல சார் அப்படி கிடையாது. ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்க்கணும். ஏதோ 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றதான சார் எடுக்கணும். அடுத்து எது தப்புன்னு பார்க்கணும். தப்புன்னு பார்த்தா போதும் சார். வெரி குட் வெரி குட். எத்தனை தப்புன்னு பார்க்கணும்? 1 பார்த்தா போதும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முத வாட்டி என்ன பண்றீங்க? எல்லாம் கரெக்டானு பாக்குறீங்க. ரெண்டாவதுல எந்த ஒண்ணு தப்புன்னு பாக்குறீங்க. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ரைட்டான்னு வந்து பார்ப்போம். யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில என்ன பண்ணணும்? எது தப்புன்னு வந்து பார்க்கணும். தப்புன்னு நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அசால்ட்டா கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ முதல்ல 1 2 3 கரெக்டானு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிரும். எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். அந்த இதுதான் இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா 1 2 3 கரெக்டானு பார்க்கும்போது 3மே ரைட்டா இருந்தா டைரக்டா இதை சூஸ் பண்ணிடலாம். அதுல 1 தப்பா இருந்தா இதை வந்து சூஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி இது நீங்க பாக்குறதுக்கு தான் பிரம்மாண்டமா இருக்கும். ஐயோ பயங்கரமா இருக்கேன்னு. ஆனா நீங்க 1 ஒன்லி அப்படின்னா என்ன? 1 ரைட்டா 2 ரைட்டா 3 ரைட்டான்னு பாக்குறோம். 2 ஒன்லின்னா ஏதாவது 1 2 3 ஏதாவது தப்பா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல 1 2 3 3மே ரைட்டான்னு வந்து பார்க்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யூபிஎஸ்சி எந்த ஃபார்மேட்டுக்கு வந்தாலும் மாறட்டும், ஆனா அதோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாறாது. சரி, இப்போ நம்ம வந்து கிருஷ்ணா ரிவர் கேட்டிருக்காங்க, கண்டக் ரிவர் கேட்டிருக்காங்க, ஜீலம் ரிவர் கேட்டிருக்காங்க. இப்போ இவன் சொன்ன மாதிரி இவன் கதை விட்டுட்டு இருக்கானே, நம்ம அகாடமியில இவ்வளவு ஃபீஸ் 1 லட்சம் ரூபா கொடுத்து சேர்ந்துருக்கோமே, யூபிஎஸ்சி கஷ்டம்னாங்களே, நம்ம கூட வந்து படிக்கிறவங்கலாம் பயங்கரமா அப்படி இப்படின்னாங்களே, ஸோ இவர் வந்து சம்பந்தமே இல்லாம யூபிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வித் ப்ரூஃபோட நான் வந்து காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ ஜாகிரபியில ரிவர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த பயிற்சி நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அவுட்புட் சொல்லணும். இந்த 2023 கொஸ்டினை வச்சுக்கிட்டு அக்கு வேற ஆணி வேற நான் உங்களுக்கு கிளியர் கட்டா எல்லா விஷயமே நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன். ரைட்டா? ஸோ இங்க கவனிங்க. ஓகே. ஸோ ஜாகிரபி, ஸோ ஹிஸ்ட்ரி ஜாகிரபி வந்து போயிடுவோம். ஜாகிரபியில ரிவர் டாபிக்ஸ்ல உங்களுக்கு வந்து மெயினா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரிவர் சம்பந்தமா கண்டிப்பா வருஷம் வருஷம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டு. இந்த ரிவர்ல என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ இந்த ரிவர் சம்பந்தமா வந்து படிக்கும்போது வேர்ல்ட் லெவல்ல உலக லெவல்ல இருக்கக்கூடிய ஆறுகளை படிக்கணும். அதே மாதிரி ரிவர் ஓரியன்டா முக்கியமான கிளேசியர் சம்பந்தமா வந்து படிச்சுக்கணும். ரிவருடைய ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா, ரிவர் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா எந்தெந்த ஸ்டேட்லாம் ஃப்ளோ ஆகுது, எங்க ஆரிஜின் ஆகுது, ஓகே, என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கு, என்னென்ன கிளை நதிகள் இருக்கு, என்னென்ன பார்க் இருக்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி என்னென்ன ரிவர் ப்ராஜெக்ட் இருக்கு, என்னென்ன டேம் இருக்கு, என்னென்ன பவர் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு, என்னென்ன ஃபேமஸ் பிளேஸு, என்னென்ன லேக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே யூபிஎஸ்சியில் ரிவருக்கு கீழே நான் என்ன போட்டிருக்கேன்? லேக்ஸ் போட்டிருக்கேன். அதில் புலிகேட் லேக், உள்ளர் லேக், கொள்ளேர் லேக், உள்ளர் லேக், கொடைக்கானல் லேக், ஓகே. அப்போ இந்த லேக்கை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? 2023ல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஜீலம் ரிவர், உள்ளர் லேக் கேட்டிருக்காங்க, கொள்ளேர் லேக் வந்து கேட்டிருக்காங்க, கன்வர் லேக் கேட்டிருக்காங்க. இப்போவாது நம்புறீங்களா நம்பலையா? யூபிஎஸ்சி கஷ்டமா ஈஸியா? ஈஸின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க வைப்போம். ஓகே. ஸோ அப்போ நான் திரும்ப 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 சொல்லக்கூடியது என்னன்னா, யூபிஎஸ்சி கேட்ட கொஷினே தான் கேட்பாங்க. ரைட்டா? உங்களுக்கு நீங்க எத்தனை அகாடமி டெஸ்டா நீங்க வந்து அட்டன் பண்ணாலும், ரைட்டா, யாருமே இது வந்து நான் சும்மா தற்பெருமைக்காக வந்து அடிச்சு விடல. இங்க யூபிஎஸ்சியோட கோச்சிங் மாஃபியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. யூபிஎஸ்சினா பயங்கரமானது, கோடிகள் புரளக்கூடிய ஒரு ஃபீல்டு. ரைட்டா? அது மூலமா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அப்போ ஜீலம் ரிவர் ரிலேட்டடா ஜாகிரபியில உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜீலம் ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
உள்ளர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியும். கொள்ளையர் லேக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இது ஸ்கூல் புக்லேயே வந்திருக்கு, ரைட்டா? தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில வந்திருக்கு. ஸோ இதில் கோதாவரி கிருஷ்ணா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைரக்டாக கிருஷ்ணா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகலை. ஸோ கன்வர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஆக்ஸ்போ லேக்கு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக் ரிவரில் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். ஸோ கிருஷ்ணா ரிவர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளேர் லேக் சம்மந்தமான விஷயத்த வந்து பிடிச்சினாலே உங்களால் என்ன பண்ண முடியும், 1 and 3 கரெக்ட் அப்படின்னு வந்து வரும்போது டைரெக்டாக உங்களால் ஆன்சர் வந்து ஒன்லி 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இது பேசிக் நாலேஜ் தான். ஸோ நீங்கள் லேக் சம்மந்தமாக A to Z ப்ளஸ் ரிவர் சம்மந்தமாக A to Z ஏற்கனவே கேட்கப்பட்ட டாப்பிக்கை 360 வியூவில் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 100% என்ன பண்ண முடியும், இந்த தேர்வில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரே ஒரு கொஷின் தான் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணேன். இப்போ ரேண்டமாக ஒரு கொஷின் சொல்லுங்கள், ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு அடிச்சு விட்றான், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு குரூப்பு மெத்த படித்த மேதாவில். ஏன்னா யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில் எவன் சொன்னதையும் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, தான் சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்டாண்டில் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி மென்டாலிட்டியில் தான் வந்து இருப்பாங்க, ரைட்டா? யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட், அது இல்லவே இல்லை, தப்பு. அதான் யூபிஎஸ்சியோட மெயின் சாராம்சம். ஸோ அப்படிதான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களா ஒரு கொஷின்ஸ் வந்து சொல்றீங்க, அதிக ப்ரியாரிட்டி யார் சொல்றீங்களோ அந்த கொஷினுக்கு நான் வந்து போயிடுறேன். ஏன்னா அப்போதான் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்துருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எந்த கொஷின் நம்பர் வேணும்னு சொல்லி நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். கொஷின் நம்பரை டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லேக் சம்மந்தமாக பாருங்க. ஸோ லேக் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பாருங்க. ஸோ சலைன் லேக் சம்மந்தமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தென் வந்து கொடைக்கானல் லேக் சம்மந்தமாக, புலிகேட் லேக் சம்மந்தமாக, புலிகேட் லேக்கு எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, ஓகே, அதுக்கப்புறம் லேக் ஃப்ராசன் ஆகக்கூடியது, உள்ளர் லேக் எந்தெந்த ரிவரில் இருக்குது, புரியுதா? 2010 கேட்டிருக்காங்க. அதே தான் கொஞ்சம் ஃபார்மேட்டை மாற்றி 2023 10 வருஷத்துக்கு அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ இப்போ எந்த கொஷின் வேணும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த கொஷினுக்கு போகிறேன். யார் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்த கொஷினுக்கு வந்து போகிறேன். ஸோ 2 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை கொஷின் வந்து அனலைஸ் பண்ண சொல்லுவேன், அதை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரம். யார் அதிகமான கொஷின் சொல்கிறீங்களோ? இன்னும் 125 அதிகமாக வந்துட்டுருக்கு. ஓகே, 125 போயிடலாம். அது என்ன 125? ஓகே, 125 போயிடுவோம். 125 என்னடா அது? 125 கொஷின்லாம் இருக்காதுப்பா, யாருப்பா இது? 1 to 3 சொல்றீங்களா? 1 to 5? நான் டிஎன்பிசி ஞாபகத்தில் இருக்கேன். 1 to 5 சொல்றீங்களா? அது என்ன 125 என்ன சொல்றீங்க? கொஷின் 100க்குள்ள தான்ப்பா இருக்கும். ஐயோ, சந்திரமுகியோட கிளைமிஸ் பார்க்காம கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சு. 100க்குள்ள தான் கொஷின். சொல்லுங்க, கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. யார் அதிக 78 2 பேர் சொல்லிருக்கீங்க. ரேணுகா சாமி 155 கிடையாதுப்பா. பிரவீன் நானும் என்னடா 100 டிஎன்பிசி ஞாபகத்தில் இருக்கிறேன். ஓகே, 66 25 25க்கு அதிக ப்ரியாரிட்டி. 25 போயிடுவோம். அடுத்தது வந்து பார்ப்போம். எவன்டா இது போன் மேல போன் பண்ணு. 25 வாங்க. ஓகே, 25 போயிடலாம். ஓகே, ஸோ இதுல கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஸோ இதுல கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய கொஷின்ஸ் கவர்மெண்ட் இது வந்து எது கீழே வந்து வரும்னா எக்கனாமி கீழே. ஓகே, பேங்கிங் செக்டார் கீழே, எக்கனாமியில பேங்கிங் கீழே. ஓகே, பாண்டு வந்து படிப்போம், பில்ஸ், ட்ரெஸரி பில்ஸ் இந்த மாதிரி வந்து படிப்போம். ஸோ அது ரிலேட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, கால் மணி ஓவர் நைட்டில் வந்து வாங்கக்கூடியது, இது இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் செக்டாருக்கு கீழே கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதே பேட்டர்னில் வருஷம் வந்து கேட்பாங்களா? இதோட கீவேர்ட்ஸை நல்லா பாருங்க. கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட், கால் மணி மார்க்கெட், ட்ரெஸரி பில் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். கேபிட்டல்னாலே அது வந்து என்ன பண்ணுவோம், அசட்டை வந்து உருவாக்கும். அசட்டை
ஃபியூச்சர்ல வந்து சேல் பண்ணோம்னா காசு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ அசட்டை உருவாக்கக்கூடியது எல்லாமே கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் போனா இருக்கட்டும், நீங்க இருக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், இது எல்லாமே அசட், இது எல்லாமே கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த டாபிக் நீங்க எக்கனாமி சப்ஜெக்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமில பேங்கிங் செக்டார் வந்து படிக்கணும். அந்த பேங்கிங் செக்டாரை பொறுத்தவரையில ஒரு சில பேட்டர்ன் ஆஃப் இது வந்து இருக்கு. பேங்கிங் ரிலேட்டடா டேம்ஸ், ஓகே, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. அதை நான் வந்து சொல்றேன். ஸோ இந்தியன் எக்கனாமில எக்ஸ்டர்னல் செக்டாரை பத்தி வந்து படிப்பீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மணி அண்ட் பேங்கிங் வந்து படிப்பீங்க. இந்த மணி அண்ட் பேங்கிங் ஓரியன்டா பேங்க் ரிலேட்டடா ஆர்கனைசேஷனை நீங்க வந்து படிக்கணும். பேங்க் ரிலேட்டடா ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேங்க் ரிலேட்டடான அமைப்புகள் என்னென்னலாம் இருக்கோ, வந்து இருக்கோ அந்த அமைப்புகளை நீங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் ரிலேட்டடா ஆக்ட் அண்ட் கமிட்டி ரிலேட்டடா வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு பட்டியல் கொடுத்துருக்கேன் பாருங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டி, மணி சப்ளை, பாண்ட், கன்வெர்ட்டிபிளி பாண்ட், ஐஎம்எஃப் மசாலா பாண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட், ட்ரெஷரி பில். ஸோ ட்ரெஷரி பில்லை பத்தி 2021 கேட்டிருக்காங்க, 2018 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர்லயும் இதுல இருந்து வரும். அப்போ பாண்ட் ட்ரெஷரி பில்லோட பேஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்கனாமிக் கொஸ்டின்ஸை நீங்க வந்து சால்வ் வந்து அசால்ட்டா வந்து பண்ணலாம். ஸோ அப்போ இது எத்தனை பேருக்கு இப்பதான் வந்து தெரியுது அப்படிங்கிறத எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பார்ப்போம். டைப் பண்ணுங்கிறது ஓகே, நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா, இவன் மொக்கைய போடுறான்னு வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டீங்களான்னு தெரியல, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையாவே இது ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பார்ப்போம். பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க. ஸோ இது வந்து எந்த கோச்சிங் சென்டரும் உங்களுக்கு சொல்லித்தராது, எந்த சீனியர்ஸும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ரைட்டா? யூபிஎஸ்சி உலகம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இங்கன்னு பார்க்கறது தான் அப்படி இப்படி மைங்க, ஒன்றுமே கிடையாது. அசால்ட்டா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு நீங்கள் வந்து அசால்ட்டா இது பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷனில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரிஜினல் கொஷின்ஸை வந்து காமிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வந்து எந்த புத்தகத்துலையுமே இருக்காது. இதுக்கு பின்னாடி நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், என் மண்டை அவ்வளோ வேலை செஞ்சுருக்கு. ரைட்டா? சும்மாலாம் டக்குன்னு இது வந்து ஒரு 3 நாள் யூபிஎஸ்சி டிவின்னு ஒன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து பிடிச்சிடலாம். என்டையர் பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணிடலாம், அசால்ட்டாக வந்து பிடிச்சிடலாம். இப்போ பாருங்க ஸ்க்ரீனில். ஓகே, கவர்மெண்டுடைய ட்ரெஷரி பில் ஷேர்ஸ் பாண்டுன்னு வந்து போட்டிருக்கேன். ஸோ 2022 என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்டுடைய ஷேர்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் ஓகே ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, செக்யூரிட்டி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அண்ட் கவர்மெண்டுடைய செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இங்க இது வந்து சேல் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் பே அப்படின்னு வந்து மாற்றுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியை என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டயத்தில் விற்பாங்க, இதில் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ பண வீக்கம் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் பே அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் ஆப்ஷனை தூக்கிட்டீங்கனாலே ஆன்சர் டைரெக்டாக வந்து வந்துடும். இப்படி தான் அந்த கீவேர்ட்ஸை மாற்றுவாங்க. இப்போ எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலை பேன்னு வந்து மாற்றுறது, இன்க்ரீஸை டிக்ரீஸ்ன்னு மாற்றுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது மாற்றக்கூடிய விஷயங்கள் இப்படி மாற்றுவாங்க ஒவ்வொன்றா. ஸ்டெடிலி இன்க்ரீஸ் அப்படிங்கிறத டிக்ரீஸ்ன்னு வந்து மாற்றுவாங்க இந்த மாதிரி. ஓகே, அகெயின் இங்கே பாருங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணுறது, கவர்மெண்ட் செக்யூரிட்டியை சேல் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் 2022 பே அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பர்ச்சேஸ்ன்னு இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றது, சேல்ன்னு இருக்கு. அப்போ 1வது 4வதும் கண்டிப்பாக வந்து வராது, 1வது 4வதும் கண்டிப்பாக வந்து வராது. அப்போ 1 அல்லது 4 தான் வந்து வரும். அப்போ 1 4 இருக்கிறத தூக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ இந்த கொஷினோட பேட்டர்னை நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்தை வச்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணீங்கன்னா இதாகிடும். இங்கே இருங்க, கன்வெர்ட்டபிலிட்டி பாண்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
ஐஎம்எஃப் மசாலா பாண்ட் ரிலேட்டடாக கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு லாங் டேர்ம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்மை லாங் டேர்ம்னு மாற்றுவாங்க, லாங் டேர்மை ஷார்ட்ல இதுன்னு மாற்றுவாங்க. இப்போ இங்க பாருங்க, கால் மணி கேட்டிருக்காங்களா, புரியுதா, கமர்ஷியல் பேப்பர் அண்ட் கவர் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் லாங் டேர்மு ஷார்ட் டேர்மு, அதை ரெண்டையும் வந்து உல்டா வந்து மாற்றுவாங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இப்படி தான் கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும். அப்போ இதே பேட்டர்னில் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா, இதே பேட்டர்னில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2023 கொஷின்ஸு உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதோட பேஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கொஷின் கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க, லேட் ஆகுது. 68, 27, 78 அதிக ப்ரிஃபரன்ஸ் எது வருதோ ஒவ்வொருத்தரும் 78 நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே, 78 போயிருவோம். ஏன்னா நிறைய பேர் வைத்தறிச்சல்ல வருவாங்க, இவன் என்னடா யூபிஎஸ்சி அப்படி இப்படிங்கிறான் அப்படின்னு. அதனால நீங்க சொல்ற கொஸ்டினே வச்சுக்கிட்டு நம்ம வந்து போயிடலாம். 78 வந்து போயிடலாம். 78 எங்க இருக்கு, 78. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு, அது எந்த இடம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. உலக நாட்டு உறவுகளில் முக்கியமாக ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ மெயினாக இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை கவனிங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படிக்க வேண்டியது. இங்கே அகெயின் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் ஓகே, ரீஜனல் லெவலில் நியூஸ் ஆர் வந்து ஜாகிரஃபியில் ரீஜனல் லெவலில் என்னென்ன நியூஸ்லாம் வந்துருக்கோ அதை வந்து கேட்பாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஜாகிரஃபியில் எப்படி ரீசெண்டாக எங்கேயாவது சண்டை நடந்திருக்கும், ஏதாவது குண்டு போட்டிருப்பாங்க, பிரச்சனை நடந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, ஜாகிரஃபியில் உங்களுக்கு கொஷினாக வந்து கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸை நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த ஆச்சரியக்கல்வியோட இண்டெக்ஸை பார்த்தீங்கனாலே போதும், இந்த டாப்பிக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை அசால்ட்டாக இது பண்ணிடலாம். இந்த யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்தில் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் அடிச்சு துவச்சிங்கன்னா போதும், வேற லெவலில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஜாகிரஃபியில் வந்து காமிக்கிறேன். ஜாகிரஃபியில் மேப் ஓரியன்டான நியூஸ் வந்து படிக்கணும். இங்கே பாருங்க, ஜாகிரஃபியில் வேர்ல்டு மேப், இந்தியா மேப், இதே தான் டிஎன்பிசிலையும் கொடுத்துருப்பேன். உடனே நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க டிஎன்பிசி வேற யூபிஎஸ்சி வேறன்னு கேட்டிருக்கீங்க. இங்கேயும் வேர்ல்டு மேப், இந்தியா மேப் கொடுத்துருக்கேனையா, இதே பேட்டர்னில் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸு வேர்ல்டு மேப், இந்தியா மேப் வந்து கொடுத்துருக்கேன். 30வது கொஷின். ரைட், கவனிங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, வேர்ல்டு மேப், இந்தியா மேப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வேர்ல்டு லெவலில் ரீஜனல் நியூஸ், இந்திய லொக்கேஷன்ஸ் வந்து கேட்பாங்க, ரீஜனல் நியூஸ். ஸோ இந்த கட்டலோனினா, ஓகே, ஸோ கோல்டன் ஹைட்டு, அரப் ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அகதிகள் முகாம் இருக்கக்கூடியது, அதே மாதிரி சிரியா, இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அலபோ, மோசுல், இதெல்லாம் இந்த இடம்லாம் வந்து ஏமனு, கென்யா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உண்டு. இந்த இடங்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸு உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ முக்கியமாக ஆப்பிரிக்கா நாடாக வந்து இருக்கட்டும், இந்த மெடிட்டேரியன் சீயை சுற்றி இருக்கு இல்லையா, அந்த நாடுகளை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உண்டு. இப்போ ரீஜனல் நியூஸ் அண்ட் வார்ஸ், ரீசெண்டாக வார் நடக்கக்கூடியது, ஓகே, ப்ளஸ் வந்து ரீசெண்டாக வாரு ப்ளஸ் வந்து ஃபெமைன், இந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸ் இருக்கக்கூடிய நாடுகளாக வந்து இருக்கும். அந்த நாடுகளை பேஸ் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன், பாருங்க. ஸோ இங்கே முக்கியமான நாடுகளை என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத சும்மா அசால்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், என்னென்ன நியூஸு எந்தெந்த ஏரியாவில், ஓகே, கட்டலினா எந்த நாடு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் 2022லேயும் கட்டலினா வந்து கேட்டிருக்காங்க, 2018லேயும் கட்டலினா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்பெயின் பக்கத்தில் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன பிரச்சனை, கான்ஸ்டியூஷன் பிரச்சனை, மிலிட்ரி பேஸ் பிரச்சனை, பார்லிமெண்ட் சஸ்பென்ஷன் பிரச்சனை, புரியுதா?
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரப் ஸ்ப்ரிங் எந்த நாட்டில் வந்து நடந்துச்சு, ரெஃப்யூஸ் செட்டில்மெண்ட் நார்த் வெஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனை வந்து மாற்றுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ரெவ்யூஸ் கேம்ப் ஓரியன்டா, புரியுதா? லீவன்ட் அப்படின்னா அந்த டேம் வந்து என்ன, நான் சொன்னேன் இல்லையா, மெடிடேரியன் ஓரியன்டா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் கோல்டன் ஹைட், இது மேப்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுவும் மெடிடேரியன் சி பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ கோல்டன் ஹைட்டு அந்த இது உங்களுக்கு வந்து பாலஸ்தீன் அந்த பிரச்சனைலாம் வந்துருக்கு இல்லையா, அது அகெயின் அரப் ஸ்ப்ரிங், இஸ்ரேல் 2 ஸ்டேட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகடன், ஓகே, இந்த மாதிரி லொக்கேஷன் சம்மந்தமாக வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரீசெண்டாக இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் ஃபெமைன் வந்து வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க யூபிஎஸ்சியில், நீங்கள் ஒன்றும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஓகே இந்தந்த நாட்டில் அந்தந்த பிரச்சனை போல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக வந்து இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். அப்போ கொஷின்ஸு யூபிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொஷின் சொல்லுங்க பார்ப்போம், என்ன ஸ்டேட்மெண்ட் கொஷின் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க, 4 ஸ்டேட்மெண்ட். வெரி வெரி குட். இப்போ இந்த கொஷினை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நியூஸ் பேப்பரும் படிக்கலை, ஆனால் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆப்ஷனை நீங்களா சூஸ் பண்ண முடியும், இந்த பேப்பரே படிக்கலனாலும். எப்படி சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம், யாராவது வாய்ஸில் சொல்லுங்க, எப்படி சூஸ் பண்ணலாம்? ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. சோமாலியா வந்து இருக்கிறதுலயே பொருளாதாரத்திலையும் இன்டர்னல் ப்ரொடக்ஷன்லயும் ரொம்ப அவங்க ரொம்ப கீழே இருக்கிறதுனால ஸோ சோமாலியா வந்து ஈஸியாக சூஸ் பண்ணலாங்கிறது என்னோட மைண்ட் செட். ஓகே, அடுத்து வேற யாராவது? ஆப்ஷன் கரெக்டா நம்ம பாக்குறச்சு வந்து கரெக்டா தேர்ட் இது வந்து இதா இல்ல, அதுல ஒண்ணுதான் வந்து இப்படி கொடுத்த கரெக்டா இருக்கு. சோ அதனால வந்து நம்ம கரெக்டா எலிமினேட் பண்ணிட்டு அந்த இதை கரெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து சார் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா சிவில் ஸ்ட்ரைஃப் அண்ட் ஃபுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கனால அந்த பஞ்சத்தை பத்தின ஒரு பார்க்கும்போது அந்த சோமாலியா அப்படிங்கிறது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க நான் மற்றவங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், ஆச்சரியக்கல்வியில் டெஸ்ட்டில் வந்து லிங்க் அனுப்புவேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேர் அவங்க வந்து அந்த குரூப்பில் சேர்ந்துருக்காங்க, யார் யாருன்னு எனக்கு வந்து தெரியுது. இப்போ ஏற்கனவே நான் புத்தகம் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் பே பண்ணுவேன்பாங்க, நான் படிக்கணுங்கிறதுக்காக என்னத்தை வேணாலும் நான் செய்வேன், இறங்கி வந்து செய்வேன், படிப்புக்காக என்ன பண்ணணுமோ நான் இறங்கி வந்து பண்ணுவேன். அப்போ நான் புக்கை அடித்ததே அக்காட்ட கடன் வாங்கி இந்த மாதிரி தான் முதலீடு வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ அந்த புக்கை வாங்கிட்டு நம்ம ஏன்ட்ட வந்து ஏமாத்துறாங்க. நானும் பல முறை மெசேஜ் அனுப்பி பார்த்தேன், நம்பரை பிளாக் பண்ணி விட்றானுங்க, இல்லை புக்கே வரல அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லேயும் ஒரு சில நபர்கள் ஏதோ படிக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் சேர்ந்துருக்காங்க போல். நான் அவங்கள ரிமூவும் பண்ணலை, அவங்களுக்கும் சேர்த்து கூகுள் ஃபார்மும் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, நான் கொரியரும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்காக தெரியணும் இதோட வேல்யூஸு. அதாவது எதனால் வந்து ஒரு விஷயம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா வறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், காசு அல்லது வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கறது கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பேர் அதை வந்து கஷ்டத்தினால தான் அந்த ஏமாத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம். கஷ்டம் பிளஸ் வந்து பேராசையும் வந்திருக்கலாம். அதை தாண்டி நான் பார்க்கக்கூடிய பார்வை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்துல. அப்படி பார்த்தோம்னா நம்மளும் வந்து கஷ்டம் தான் வந்து படுவோம். சரி, ஏதோ கஷ்டத்தினால அவங்க வந்து இந்த தப்பு வந்து பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து பார்ப்பேன். ஆனா இப்படி ஏமாத்துறவன் நாளைக்கு சொசைட்டிக்கு வந்து ஏமாத்தி தான் இது பண்ணுவான் அப்படிங்கக்கூடிய ஒரு கோபமும் எனக்கு வந்து இருக்கும். இப்போ சோமாலியா நாடு சின்ன வயசுல இருந்து நாம வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து கடற்கொள்ளையர்கள், இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட கப்பலை கூட வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க இல்லையா. அப்போ சோமாலியானாலே உங்களுக்கு வந்து ஒரு கடற்கொள்ளையர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல சும்மா பேசிட்டு இருக்கும் போதே வந்து சரி,
ஸ்கூலோட ஸ்டோரிஸ்ல வந்து சரி இந்த மாதிரி விஷயங்களை நாம வந்து கற்றுருப்போம். அப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸே தொடனாலும் பரவாயில்ல, இந்த ஃபுட் ஷார்ட்டேஜ், வறுமை, ஃபெமைன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டைரக்டா உங்க மனசு எப்படி போகும்னா, ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த கடற்கொள்ளையர்கள், அந்த கொஷினை உள்வாங்கி நீங்க வந்து பண்ணும் பொழுது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்க வந்து சோமாலியா அப்படிங்கிறத கரெக்டா வந்து சூஸ் பண்ணுவீங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, யூபிஎஸ்சிங்கிறது 1 மாசம் 2 மாசம் படிக்கக்கூடிய விஷயம் வந்து கிடையாது. நீங்க 8ஆம் கிளாஸ்ல படிச்ச விஷயம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கக்கூடிய கரெக்டா யோசிக்கணும். கொஸ்டின் ஓரியன்டா நீங்க யோசித்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அந்த கொஸ்டினை எலிமினேட் பண்ணி நீங்க வந்து தூக்க முடியும். ஸோ இது மூலமா நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெறும் 45 to 50 தான். 45 to 50. இதே மாதிரி சிசேட்ல நீங்க வந்து 80 கொஸ்டின்ஸ்ல ஒரு 35 ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். 35ம் கரெக்டா இருக்கணும். இங்க 50யும் வந்து கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தது கொஸ்டினோட பேட்டர்ன் பார்த்துருக்கோம். தென் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். தென் நீங்க இது வரைக்கும் யாருமே 100% வந்து சொல்லுவேன், இந்த யூபிஎஸ்சி 2-in-1 புக்கை வச்சிருக்கவங்க ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். மற்றவங்க இந்த பேட்டர்னை கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே சொல்லும் போது என்னை பார்த்து சிரிச்சவங்க, கேலி பேசினவங்க, இகழ்ந்து பேசினவங்க தான் அதிகம். ரைட்டா? யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டினே கேட்பாங்க, கேட்ட ஃபார்மேட்டே கேட்பாங்க அப்படின்னா எவனுமே நம்ப மாட்டான். ரைட்டா? ஸோ இதெல்லாம் இப்போ நீங்க நேரடியா என்ன பண்ணிருக்கீங்க, ப்ரூஃப் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ நான் திரும்பவும் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க டெய்லி ரொட்டீன்ல படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா நீங்க வந்து 2023 கொஸ்டினை ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், மொத்தம் 11 ஹிஸ்டரியில என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணுங்கிற சொல்றேன். ஹோம்ஒர்க், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல். அடுத்து ஏன்சியன் இந்தியா. இந்த 21 சப்ஜெக்ட் நம்ம போயிடுவோம். மியூட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான சகுந்தலா, ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். நான் குரூப்ல நான் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத அனுப்புறேன். இதே தான் நம்ம டிஎன்பிசி படிக்கிற இதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்தியாவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஏன்சியன் இந்தியாவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, மிடிவல் இந்தியாவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, அடுத்து ஜாகிரபியில என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் ஜாகிரபியில என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, என்வாரன்மெண்ட்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, பாலிட்டியில என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்தியன் எக்கனாமில என்னெல்லாம். என்ன பண்ணிக்கோங்க, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 10 பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. 10 பேப்பர் வந்து வச்சுக்கோங்க, தனித்தனியா வந்து வச்சுக்கோங்க. ஓகே, 10 பேப்பர் வந்து வச்சுக்கிறீங்க. ஒன்னுல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னுல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், இன்னொன்னுல ஏன்சியன் இந்தியா, அதுக்கு பின்னாடியே மிடிவல் இந்தியா போட்டுக்கோங்க. அடுத்து மாடர்ன் இந்தியா. ஓகே, அடுத்து ஜாகிரபி, அடுத்து பாலிட்டி, அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, இது கூட என்வாரன்மெண்ட், ஜாகிரபிக்கு அடுத்து என்வாரன்மெண்ட் போட்டுக்கோங்க. என்வாரன்மெண்ட், எக்கனாமி, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2023 கொஸ்டின் ஆய்வு பண்ண போறோம். ஓகே, 2022வது கொஸ்டின் ஆய்வு பண்ண போறோம். 2021வது கொஸ்டின் 3 கொஸ்டின் ஆய்வு பண்ண போறீங்க. இதை ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்க ப்ரிலிம்ஸ்ல பாஸ், மெயின்ஸுக்கு அசால்ட்டா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, செப்பரேட் பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. பேப்பர் வச்சுக்கிட்டு நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து சொல்றேன். கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு சப்போஸ் நீங்க கொஸ்டின் நம்பர் அதெல்லாம் வந்து போட வேண்டாம். ஸோ இந்த கொஸ்டின் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜாகிரபி. ஜாகிரபியில டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் சம்பந்தமா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சாயில். இதான் வந்து ஜாகிரபியோட கீவேர்ட்ஸ். கொஸ்டினோட கீவேர்ட்ஸை நீங்க வந்து எடுக்கணும். இங்க வந்து பாருங்க, இதுல எர்த்குவைக்ல ஓகே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி வேவ், எஸ் வேவ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எர்த்குவைக்ல பி வேவ், எஸ் வேவ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து வாங்க. ஸோ இதுல அகெயின் ஜாகிரபியில
கோல் பேஸ்டு தெர்மல், கோலை பத்தி நேச்சுரல் ரிசோர்ஸ் கீழே வந்து கேட்டிருக்காங்க. கோலை பத்தி நேச்சுரல் ரிசோர்ஸ் கீழே வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், எடுத்து வந்து எழுதணும். ரைட்டா? ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து எக்கனாமி கீழே எம்எஸ்எம்இ ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமி கீழே எம்எஸ்எம்இ ரிலேட்டடா. ஸோ அடுத்து இது வந்து பாருங்க, எக்கனாமி கீழே சென்ட்ரல் பேங்க் ரிலேட்டடா டிஜிட்டல் கரன்சி ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட கீவேர்ட்ஸ் என்னதோ எடுத்து வந்து எழுதுங்க. எழுதும் பொழுது எடுத்து எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸு. ஸோ இந்த மாதிரி நான் டிஎன்பிசி சொன்ன மாதிரி சிலபஸ் எழுதுங்க, அது எழுதுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க அறிவாளிங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் குரூப் 4 லெவலில் நான் கீழே இறங்கி போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன கேட்டிருக்காங்க. இந்த 69வது கொஷின்ஸ் எதில் எழுதுவீங்க? 69வது கொஷின், 69வது கொஷின் எழுது. வெரி குட், வெரி குட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் எழுதுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இண்டெக்ஸ், ரைட்டா, இந்த இண்டெக்ஸ் புக்கோட இண்டெக்ஸ் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல என்ன டாபிக் வந்து, ஏன்னா இதுக்கு பின்னாடி என்னோட கடுமையான உழைப்பு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த இண்டெக்ஸை மட்டும், என்னென்ன டாபிக் அப்படிங்கிறக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். ஸோ நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணி நான் சொன்ன மாதிரி 2021, 22, 23 நாளைக்கு பண்ணக்கூடிய ஒர்க் என்னன்னா 2023, நாளை கழிச்சு 2022, அதுக்கு நாள் 2021. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்ல இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு எலிமினேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். எலிமினேஷன் டெக்னிக்ஸ் எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும், எப்படி எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எதை படிக்கணும், எதை வேணாம், யூபிஎஸ்சியில் எது தேவை, எது தேவையில்லைன்னு சொல்லி. படிக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்டான புத்தகங்கள் இருக்கு, அதை மட்டும் கொடுப்பேன். அதில் குறிப்பிட்ட பேஜ் இதை பாருங்க போதும்னு சொல்லுவேன். நீங்கள் நம்பிக்கையோட வந்து போகலாம். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து போதும். ரைட்டா? இதுதான் நம்முடைய மாஸ்டர் பிளானு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வகுப்பு வேற லெவலில் வந்து யூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். உங்கள் கையில் ஆட்சியர் கல்வியோட யூபிஎஸ்சி 2-in-1 கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புக்கு நான் உங்களை கிளாஸ் எடுத்துகிட்டு புக்கு வாங்க கம்பல் பண்ணலை. ஆனால் யூபிஎஸ்சி கனவோட இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். நீங்கள் கோச்சிங் சென்டரில் 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போடக்கூடிய எஃபோர்ட்டை இந்த புத்தகம் அசால்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதில் ப்ரிலிம்ஸுக்கும் இருக்குது, மெயின்ஸுக்கும் இருக்குது, மைக்ரோ லெவலில் வந்து கொடுத்துருப்பேன். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ரைட்டா? புக்கு வேணும் அப்படின்னா ஆட்சியர்.in இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த புக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு வந்து சேர்த்து வந்து படிக்கிறனாலே கிட்டத்தட்ட 1500 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம ஆட்சியர் கல்வியில் ரொம்ப நீங்கள் வந்து அரௌண்ட் 470 வந்து பே பண்ணீங்கன்னா வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து புத்தகத்தை வந்து பெற்றுக்கலாம். புத்தகம் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. ஸோ மீதி நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? நாளைக்கு 2:30க்கு கனெக்ட் பண்ணிடுவோம். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம ஆட்சியர் கல்வியோட வாட்ஸ்அப் நம்பர் 9500399670 அந்த நம்பருக்கு இது பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் ஈவினிங்குள்ள. நீ அதை வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம். நன்றி. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கு என்னை இன்னும் சூப்பராக வந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ ஒரு 5 பேர் பாஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய விஷயம்தான் யூபிஎஸ்சிங்கிறது. ரைட்டா? ஸோ அதனால் எனக்கு ஃபீட்பேக் வந்து தவறாமல் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சிறப்பாக படிங்க. வாழ்க முடவன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சார் ஒரே டவுட் சார். வாட்ஸ்அப்ல அனுப்புங்களேன் பிரதர். நான் அந்த ஒரு வேலை இருக்கு.